ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ரிஸ் கிச்சன். ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. அது என்னென்னா பூண்டு தொக்கு தாங்க. இந்த ஒரு சைடிஷ் ரெசிபி போதுங்க, நமக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சிம்பிளான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேங்க, வீடியோ போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ இந்த கடாய் சூடாயிடுச்சு. இல்லை கொஞ்சோண்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தொக்கு ரெசிப்பியோ இல்லை ஊறுகாவோ இதெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கும் இருக்கும், ஒரு வாரம் கூட ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமலே இருக்கும். நான் 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. இதை நான் 1க்கு 3 தடவை கழுவி ஈரப்பதம் ஒன்றுமே இல்லாமல் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப வதக்கணும் தேவையில்லைங்க, லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தால் போதும். சிம்மில் வச்சு தாங்க நம்ம இதை வதக்கி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நமக்கு இப்போ இது நல்லா ஆறி வந்திருக்குங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டுலேருந்து கொஞ்சோண்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற பூண்டு தொக்குக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காகத்தான். ரொம்பவும் வேண்டாம், கொஞ்சோண்டு போதுங்க. நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம பூண்டு வதக்கி எடுத்த எண்ணெயிலே பூண்டு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இல்லை கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு 10 வெந்தயம், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. நமக்கு இப்போ இந்த கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சு வர தொடங்குதுங்க. இப்போ இதிலேயே நான் அரைச்சி எடுத்த பூண்டு பேஸ்ட்டு, வதக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பூண்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம், அதனால தான் நான் சொல்கிறது. இப்போ நம்ம இதில் உரப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு காயப்பொடி. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. நான் இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நமக்கு இது ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வரவும் நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் நல்லா உரப்பு சாப்பிடுவீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இது நல்லா திக்காக தொப்பு மாதிரி வர தொடங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் உரப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இனிப்பு. பார்க்குறதுக்கே அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடுங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. இது நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி, சூடான சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்லும்போதே பார்க்கும்போதே அப்படியே எச்சி ஊறுதுங்க எனக்கு. நல்ல பொடி பூண்டாத்தான் நான் இன்றைக்கி இந்த தொக்குக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தொக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க.
இப்போ நமக்கு பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணுங்க. பாருங்களேன், இதை நீங்கள் அப்படியே சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடுங்களேன். வெறும் 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த அருமையான பூண்டு தொக்கு ரெடி ஆயிருங்க. இது நமக்கு ஆறவும் ஏர்டைட்டர் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போயே நம்ம மாற்றினோன்னா அந்த சூடுக்கு அதுக்கு கெட்டு போயிருங்க. அதுக்கு தான் இந்த ஆறவும் நம்ம ஏர்டைட்டர் கண்டெய்னரில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா அருமையான நமக்கு பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சப்பாத்தி, சாதம், பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. வேறு எந்த ஒரு சைடிஷ் ரெசிபியும் நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு சைடிஷே போதும், இந்த ஒரு தொக்கே போதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் பூண்டு வச்சு அந்த பாத்திரத்தில் கடைசியில் அந்த பூண்டு தொக்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சோண்டு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு இந்த சட்டியில் இந்த மாதிரி பரட்டி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. எவ்வளவோ சோறு சாப்பிட்ருப்போங்க, ஆனால் இந்த ஒரு சோறுக்கு நமக்கு ஈடாகாதுங்க கடைசியில் அந்த சட்டியில் பரட்டி சாப்பிட்றது. சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க.